தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமையும் ஏற்று கூட்டணியில் இருந்த கூட்டணி இயக்கங்களான கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், மதிமுக சேர்ந்த வைகோ அவர்கள் மற்றும் முஸ்லிம் இயக்கத்தை சேர்ந்த காதர் மைதீன் அவர்கள் போன்ற தலைவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணி தோல்வி அடைந்தவுடன் உடனடியாக நடிகர் கட்சிக்கு சென்று பதவி வாங்கி கொண்டு அமைச்சர் பதவி பெற்று கூட்டணியில் இருந்த இவ்வளவு காலம் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நாகரிகத்தோடு நடத்திய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை எங்கள் இயக்கத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள், தோழர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர் தொல் திருமா அவர்களை மதித்தோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்ற திருமாவளவன் அந்த வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக கழக உடன்பிறப்புகள், தோழர்கள் எந்த அளவிற்கு படபடப்போடு அந்த தோழர்களில் ஒருவராக நானும் இரவு 1:30 மணி அளவில் இவருடைய வெற்றி பெற்ற அறிவிப்பை கேட்ட பிறகுதான் நிம்மதி அடைந்து ஒரு போராளியாகவும் ஒரு போர் வீரனாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களிற்காக உழைக்கக்கூடிய தார்மீக தலைவராக மதித்து கொண்டிருந்த திருமாவளவன் ஒரு அமைச்சர் பதவிக்காக தன்னுடைய அந்த ஆளுமை மிக்க போராளி குணத்தை இழந்துவிட்டு இன்றைக்கு ஏதேதோ உளறிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் விமர்சித்து தளபதி அவர்களை விமர்சித்து தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருப்பது என்பது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து, அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எந்த சித்தாந்தத்தை எதிர்த்து தன்னுடைய இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விஜய் ஆட்சிக்கு முட்டுக் கொடுத்து அவர்கள் செய்கின்ற கேலித்தனமான அரசியலை ஆதரித்து தன்னுடைய இயக்கங்களை நடத்தக்கூடிய அளவிற்கு மிக பரிதாபத்துக்குரிய இயக்கங்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் வைகோ அவர்களுடைய இன்றைய நிலை ஒரு கோமாளித்தனத்தின் உச்சியமாக இன்றைக்கு விஜய் அவர்களை தூக்கி பிடித்து தன்னுடைய செயல்பாடை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று பெரியவர் மொய்தீன் கான் அவர்கள், காதர் மைதீன் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மரியாதையோடு, எந்த அளவிற்கு மதிப்பு கொடுத்து கலைஞருக்கு ஈடாக அவருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து நாகரிகத்தோடு நடத்திய தளபதி அவர்களை எந்த அளவிற்கு விமர்சித்து இன்றைக்கு வெளியிட்டு தன்னுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கியதுடன் தன்னுடைய அனைத்து விதமான மரியாதையும் இழந்து, அதோடு மட்டுமல்லாமல் அனுபவமிக்க ஒரு தலைவராக இருந்த அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு கேலிக்குரியதாக ஆகிவிட்டது. தேர்தலுக்கு முன்பு வரை எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருந்த இந்த தலைவர்கள் அந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சியோடு, எந்த அளவிற்கு துரோக எண்ணத்தோடு இவர்கள் இந்த கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு வருத்தமும், வருகின்ற காலத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கக்கூடிய எண்ணமும் போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.